இன்றைக்கி நம்ம காளான் வச்சு ஒரு சூப்பரான குருமா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நான் ஒரு காளான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். காளானில் கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கொதிக்கட்டும். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இஞ்சி, ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா அரைச்சிட்டோம். இப்போ காளான் வெந்துருச்சு, அதோடு சேர்த்துடலாம். இதை பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான காளான் குருமாங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இப்போது அந்த பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிருக்கோம். அது கொஞ்சம் பச்சை வாடை போட்டுங்க. பாருங்கள், குருமா கொதிக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போது இதே நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சும்மா இட்லியை வச்சு சும்மா அது மேலே ஊற்றி அடடா சொல்ல வார்த்தை இல்லை. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலு. தேங்க்யூ.